ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, அக்டோபர் மாதத்துடைய இந்த 7ஆம் நாள் ஜெபமாலை அன்னையுடைய திருவிழா. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாள் முழுமையாய் நாம் ஜெபம் செய்யவும் நோன்பு இருக்கவும் உலக அமைதிக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். ஜெபமாலை அன்னையுடைய இந்த திருவிழாவிலே நாம் வரலாற்றுப்பூர்வமாக டொமினிக்கன் சபையினர் 13ஆம் நூற்றாண்டிலே நமக்கு இந்த அருமையான இந்த ஜெபமாலை ஜெபிக்க நம்மை தூண்டியிருக்கின்றார்கள். 153 இந்த திருமணைகளை ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். கிபி 1571ஆம் ஆண்டு 5ஆம் பத்திநாதர் வழியாக இந்த வெற்றியின் அன்னை ஜெபமாலை அன்னையாக நாம் கொண்டாட வேண்டும் என்றும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் துருக்கியர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அப்பொழுது ரோமை நகரிலே முழந்தாள் படியிட்டு அந்த லெப்பந்தோ போரிலே முழந்தாள் படியிட்டு அனைத்து கிறிஸ்தவர்களுமே இந்த ஜெபமாலையை ஜெபித்தார்கள். அந்த துருக்கிய போரிலே வெற்றி கண்டார்கள். அதன் பிறகு 1917ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதரால் அருமையான இந்த ஜெபமாலையை நாம் ஜெபிப்பதற்கு நமக்கு இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதே வழியில் இறை அருளை நாம் ஒவ்வொருவரும் பெறுகிறோம். இந்த ஜெபமாலை அன்னையின் விழாவாக வெற்றியின் அன்னையை ஜெபமாலை அன்னையாக நாம் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதே சமயத்திலே 1969ஆம் ஆண்டு 6ஆம் சின்னப்பர் அவர்களும் அக்டோபர் மாதத்தில் இந்த 7ஆம் நாளை நமக்கு ஜெபமாலை விழாவாக கொண்டாட வேண்டும் கொடுத்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு நாளிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஜெபமாலை நாம் ஜெபிப்போம். அருள் மாலையாக ஜெபமாலை ஒவ்வொருவருக்கும் மீட்பின் வழிகாட்டுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது. ஆக இல்லங்களிலே ஜெபிப்பவர்கள் இன்றைக்கு நாம் பயணிக்கின்ற பொழுதும் அன்றாட வாழ்விலே இந்த ஜெபமாலை நம் ஒவ்வொருவருக்கும் அருளை ஆண்டவரிலிருந்து பெற்றுக் கொடுக்கிறது. அன்னையாம் ஜெபமாலை அன்னை நமக்கு துணையாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்தும், நோயிலிருந்தும், சாத்தானுடைய தொல்லையிலிருந்தும், தீமைகளிலிருந்தும், தீய சக்தியின்படி விடுபட வேண்டுமா? இன்றிலிருந்து ஜெபமாலை குடும்பமாக ஜெபியுங்கள். கணவர், மனைவி, பிள்ளைகள் இணைந்து ஜெபியுங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த அக்டோபர் மாதத்துடன் இந்த 7ஆம் நாளை எங்களுக்கு ஜெபமாலை விழாவாக கொண்டாட அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் அப்பா. இந்த நாள் முழுமையாக நாங்கள் ஜெபிக்க, தியானிக்க, நோன்பு இருக்க நாங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இறை வேண்டுதலை, மனமாற்றத்தை, அன்னை மரியாள் எப்பொழுதெல்லாம் காட்சியை அந்த போர்ச்சுகல் பாத்திமாவிலே கொடுத்தார்கள், அப்பொழுது மனம் மாறுங்கள், பாவ சங்கீதனம் செய்யுங்கள், தீய சக்தியிலே விட்டு ஆண்டோடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறை செய்தியை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் பின்பற்றியவர்களாக, தவறுகளிலிருந்தும் தீமையிலிருந்து நாங்கள் விடுபட, சாத்தானுடைய தொலைந்து விடுபட எங்களுக்கு அருள் ஆற்றலை ஜெபமாலை எண்ணெய் வழியாக எல்லா குடும்பத்துக்குமே இன்றைக்கு உலகளாவிய இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற எல்லா மக்களுக்குமே இன்றைக்கு இந்த ஜெபத்தின் வழியாக உங்களுடைய கிருபையை ஆசிரை பொழியும்படி, அன்னையுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு எங்கள் குடும்பத்தில் தங்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.